தமிழ்ல 2 நிமிஷம் செய்வோம். ம் தமிழ்ல 2 நிமிஷம் செய்வோம். ஓகே இது வேண்டு போட்டு தமிழில் தமிழ்ல 2 என்ன செய்யறது? நீங்க தமிழ்ல நிமிடம். பொதுவா சொல்லிட்டீங்க, இ என்ன செய்யறது? 2 நிமிடம். அது சரி. இவருக்கு திரும்ப ஆரம்பத்துல இருந்து வாங்கோ. ம். தமிழ்ல மட்டும் பேசணும். ஒரு சொல்ல 3 தடவைக்கு மேல் உச்சரிக்கக்கூடாது. ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. முக்கியமா ஆம், இல்லை வரக்கூடாது. வேற்று மொழி பாவிக்க கூடாது. இங்கிலீஷ், தமிழ் தவிர்த்த வேற்று ஏனைய வார்த்தைகளை பேசக்கூடாது. அதான் வேற்று மொழி பாவிக்க கூடாது. சரி. ஓகே. உங்களுக்கான நேரம் சொல்லிக்க பார்க்கிறார். பத்மினி கமலாந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வாணிமோனர்களே. எப்படி இருக்கிறீங்க? நலமா உள்ளேன். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி தெரியாதா அப்படின்ட்டு? கொஞ்சம் அறிந்து கொண்டேன். அப்ப ஏன் கேட்ட நீங்கள்? சும்மா கேட்கிறவா. அப்ப நிறைய போய் சொல்லுவீங்களோ? நன்றாக கூறுவேன். எந்த சந்தர்ப்பங்கள்ல போய் சொல்லுவீங்க? மற்றவையில தாக்காத முறையில் தான். அது நல்லது. சரி. கொரடை போல யாரோடமும் போகத்தான் உத்தேசம், இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறோம். டிக்கெட் போடல. சிலோனுக்கு போறேன்னு சொன்னீங்க. நீங்க சொல்வது உண்மை. அதான் டிக்கெட் போட்டீங்களா? அதைத்தானே முதல் கூறிவிட்டேன். இல்ல இப்ப சரியான பதில் வரையில தான் கேட்டேன். இப்ப நீங்க அந்த நிறைய சமையல் எல்லாம் கேட்டீங்க தானே, செய்துட்டீங்களா? அந்த டேட்ஸ் கேக் செய்யிட்டீங்களா? நான் அது சும்மா செய்ய முறைய கேட்டு வைக்கிறது தான். ஆனா செய்யறது இல்லை. சும்மா பொழுதுபோக்கு. சந்தர்ப்பம் வரும்போது அதை பண்ணலாம். ஆனா டேட் சாப்பிடுவீங்களோ? விருப்பமா? தேநீரோட அதை செய்வேன். தமிழ்ல என்ன சொல்றேன்னு சொல்லுங்க அப்போ. எதற்கு கேட்கிறீங்க? அந்த டேட்ஸுக்குரியது. உங்களுக்கு நீங்கள் அறிந்ததுதான். இல்ல என்ன தெரியா சொல்லுங்களேன். நாங்க டேட்ஸ் தான் சொல்றது. தமிழ்ல எதுவும் இருக்கா? பேரிச்சம்பழம் என்று நினைக்கிறேன். நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சது சரியா தான் இருக்குது. வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்து ஜெயசி மணிவண்ணன் வணக்கமாங்க. வணக்கம் மாணியக்கா. அதனால சீத்து சட்டையெல்லாம் போட்டுக்கிறீங்க. சிலோன்ல இருந்து வந்தா இங்க வாங்குனீங்களோ? தங்கச்சி தச்சு தந்தவா. அங்க ஊர்லயா? பக்கத்து நாட்டுல இருக்கிறவா. போனீங்களா இந்த வருஷம்? வரும்போது கொண்டு வந்து தந்தேன். நீங்க கொரடையோட ஒரு இடம் போகல இந்த வருஷம்? எங்கண்ட இடத்திலேயே சுத்தினா. ஆனா வீட்டை வந்தவங்களா ஆக்கள்? தங்கச்சி வந்தவா. தங்கச்சி தங்கச்சி எங்க இருக்கிற? அயல்நாடுன்னா ஜெர்மன்ல இருந்தா? பிரான்ஸ்ல இருக்கிற. தங்கச்சி மட்டுமா? பிள்ளைகளும் வந்தாரோ? ஒரு மகன் இருக்கிற. ஒரு 3 பிள்ளைகள் உள்ளவர் யாரு? அவா எனக்கு அடுத்தவா. அவங்க இருக்கிறா? அவாவும் பிரான்ஸ்ல இருக்கிறா. ஸ்லோன்ல இல்லையா ஒருத்தரம்? ஒரு தங்கை உள்ள. தங்கச்சி என்று 2 உண்டு. ஒரு தங்கை உள்ளார். ஓகே ஓகே. அதுதான் ஜோதிச்சா. அப்ப 4 பொம்பளைகள் நீங்க. நான்கும் பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள். குட் குட் குட். அப்ப எதுல தங்கச்சி வந்தோம்? ட்ரெயினா, பஸ்ஸா, ஃபிளைட்டா? இங்க வீட்டை வந்தார் பிறகு சொல்ல. எதுல வந்தாரா? எனக்கு பயணிச்சு வந்திருப்பார் தான். நடந்து வந்தாரா, ஓடி வந்தாரா, பிளைன்ல வந்தாரா, அல்லது பெட்டி பஸ் சொல்லுவீங்க கோச்சில் வந்தாரா? தொடருந்தில் ஏறி. எவ்வளவு நேரம் எடுத்ததா? 5 மணித்தியாலங்கள் மட்டும். இப்ப உங்களுக்கு கொரடை ஆரம்பிக்கலையா இன்னும்? இப்பொழுது எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. ஆனா கொரடை நின்றீங்களா? இல்ல தானே, தொடர்ந்து வேலை தானே நீங்கள்? மாறி மாறி போய் கொண்டிருந்தேன். ஸ்கூல் எல்லாம் வந்துட்டுதா, தொடங்கிட்டுதா? தொடங்கி விட்டது இப்போது. அபிராமி என்ன படிக்கிறார்? அபிராமி புதிய பாடசாலை 10ஆம் வகுப்பில் படிக்கிறேன். 10. சரி, வாழ்த்துக்கள். நன்றி. தான் கதைச்சேன். அங்கையில ஓட்டிங்கள் 3 அதோட நின்றுது. இல்ல, ஆனா உங்களை யாரும் சொல்ல சொன்னது 3 போட்டிங்க 2 போட்டிங்கன்ட்டு?
அப்படி சொன்னா அவர் சொல்ல மாட்டார். அதை பிடிக்கிறது தான் இந்த விளையாட்டு. தங்க மாதிரி இருக்கிறார். அது ஒரு 2-3 கிலோ வந்து தங்க நின்றாங்க. இறைச்சி அது 2 தரம் சொன்ன நீங்க 3வது தரம் போட இல்ல தங்கியே போட்டீங்க. சரி, வணக்கம் தஜசமன் அவர்களே. இனி உற்சாகம் வணக்கம் மணியக்கா. எப்படி இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம். இப்ப எங்க போறீங்க இடையில? என்று ஒரு இடமும் போகாமல் வீட்டில் உள்ளேன். விட்டமின் என்ன கரெக்ட்ல உள்ள விட்டமின் என்னன்னு சொன்னவர் யார் சார்கள்? விட்டமின் ஒடுங்க. நன்றி வணக்கம். கிழிஞ்சுது. நன்றி வணக்கம். விட்டமின் என்ன தமிழ் அது சத்து என்ன இது என்ன சொல்றது? சி என்று சொன்னதா? இல்ல சி என்று நான் சொன்னேன். அது ஏயாம். இல்ல விட்டமினுக்கு என்ன சொல்லலாம்? சத்து தானே. ஊட்டச்சத்து. 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 வைட்டமின். ஓகே. அடுத்து இப்பொழுது வந்திருக்கும் ஜான்சன் செய்ய போறீங்களா? ஓகே. இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறார் ராஜினி எல்பன் சொன்னார். வணக்கம். வணக்கம் நவலோதி அவர்களே. லலிதா சோதராஜா இருக்கிறான். வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். நீங்க எங்க போயிருந்தீங்க? காலையில சத்தத்தை காணும். என்ற வீட்டில் தான் இருந்தேன். சிந்தனைக்கு மறை இல்லையே. கண் வருத்தம் காரணமாக பங்கு பெற்ற. கண் சரியா இப்ப? ஓகே அம்மா, என்ன சொல்றாரு? நாளை வைத்தியர் சாலைக்கு வர சொல்லி இருக்கிறேன். பண்டே போகலையா? என்று கிடையாது. இல்ல இப்போ போறேன்னு சொன்னீங்க. போறாளமே அப்ப நீங்க? அப்படி நான் சொன்ன கிடையாது. ஏதோ சொன்னீங்க. எந்த கண்? வலதா இடதா? இடது பக்கம் கீழ் இமையில் ரத்த கட்டி ஒன்று இருக்கிறது. ரத்த கட்டியோ? அது என்ன செய்யணுமா? என்ன காரணம் என்று அவர்கள் பார்த்தா தான் தெரியும். இல்ல ஆபரேஷன் செய்யப்படுமாமோ அல்லது ஸ்கேன் பண்ண போயிடுமா நாளைக்கு? நாளைக்கு போனால் அவர் என்னென்று சொல்லுவேன். சரி சரி. அப்ப ஸ்கேன் பண்ண போறாராமா? அது பற்றி பிறகு கூறுகிறேன். சரி. இப்ப சமையல் சாப்பாடுலாம் என்ன செய்யக்கூடிய இருக்கா? கண்ணுக்கு போடும் சிவப்பு நிறம் உள்ளதை போட்டுத்தான் மரக்கறி சமைத்து. சிவப்பு நிறம் கண்ணுக்கு போடும் சிவப்பு நிறம் எதுக்கா? சங்கிளாஸ் சொல்றீங்களா? ஆங்கிலத்தில் சொன்னால் பாடி விடுவீர்கள். சன்கிளாஸா? ஊரை விட்டீர்கள். சரி சரி. அதை போட்டு ஆனால் அதை போட்டா எதுவும் என்ன பச்சையை போடுறீங்களா சிவப்பு போடுறீங்களான்னு தெரியாமல் இருக்கும். மஞ்சளுக்கு பதிலா நீங்க மிளகாத்தூளை கொட்டுவீங்க. மிளகாத்தூள் பதிலா மஞ்சளை போட மாட்டீங்களோ? இடையில் திறந்து பார்ப்பேன் எந்த கலர்ல இருக்குதுன்ட்டு. அப்படித்தான். அப்படித்தானோ? ஓடுங்க. நன்றி வணக்கம். மூன்றாம் தரம் சொல்லிவிட்டேன். இல்ல இல்ல 3 சொல்லலாம். 3 தாண்ட தான் அப்படித்தான் போட்டுட்டீங்க. அப்படித்தான் கடைசியில முடிச்சு விட்டீங்க. அப்படி போட்டுட்டீங்க. சரி நன்றி வணக்கம். நேரமும் சரியா வந்துட்டு அப்படி என்ற வாழ்த்துக்கள். சரி சரி. கேட்டு காலையில வந்தன் வாணி இருக்கா வந்துட்டு தவமலரை சொல்லி போட்டு சரி நாளைக்கும் சரி வராது. நாளைக்கும் ஆஸ்பத்திரி போறோம். அடுத்து நகுல பத்தி தில்லத்தவன் வணக்கம். வாங்க. வணக்கம் வாணி, நலமா இருக்கிறீங்களா? ஓ நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு நேரம் ஆரம்பம். பின்னால இருக்கிற கத்திக்காரண்டியா அல்லது எதுவும் உருட்டு கட்டையா? உங்களுக்கு பின்னாடி எதெல்லாம் தொங்குது? மேலே இருக்கிற வீட்டின் மேற்பகுதிகள். இது பேக்ரவுண்டா இல்ல தானே? நீங்கள் கூறுவதை பின்னர் செல்லுகிறேன். சரியா? அவரிடம் போகலையா நீங்க? வீட்டிலிருந்து இப்போது தோட்ட பகுதிக்கு வந்திருக்கிறேன். சரி சரி. தோட்ட பகுதி தண்ணி ஊத்துறதா அல்லது அந்த அடிக்கிறதா அல்லது நீந்துறதா? தேவையானவற்றை பார்த்து செய்யவே. ஆனா இப்ப இந்த வெயிலுக்குள்ள தோட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க.
எனக்கு அதில் விருப்பம். சமையல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படியாண்டா? நேற்றைய நேரம் சமைத்தது இருக்கிறது. நல்ல அழகான பர்பிள் டாப் போட்டுக்கிறீங்க. இங்கே வாங்குனீங்களோ வீட்லையோ? இப்போது பாவிப்பதெல்லாம் இங்கே வாங்குவதுதான். இங்கே டென்மார்க்கில் வாங்குறது இல்லை. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. சரி. இப்போ நீ என்ன பிளான் இன்றைக்கு? கோயிலா ஹாஸ்பிட்டலா? ரெண்டுல ஒன்று தானே ம். மனுஷன் இருப்பிடத்தில் இருக்கிறேன். அப்பா அட்ட ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் போகல இன்றைக்கு நீங்க? இந்த வெப்பம் காரணமாக வெளியில போவது குறைந்து விட்டது. உங்களோட பக்கங்கள்லாம் நிறைய களவு நடக்கும். நியூஸ் பார்க்குறீங்களோ? எல்லாமே நடந்து கொண்டுதானே இருக்கிறது. என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? எல்லாற்ற கைகளும் இணைய வேண்டும் என்று எதிர்பார்க்க. என்னது பிடிக்கிறவரை எடுக்கிறவரை பிடிச்சி அடிக்கிறதுக்கோ? அவர் விட தானே உங்களுக்கு. வீட்டில வச்சிருந்தாலும் பிள்ளை, போட்டு கொண்டு போனாலும் பிள்ளை, எதைத்தான் செய்வதென்று. மற்ற இடத்த வைக்கல தானே, வச்சு விடுங்க. சரிபானி. இருப்பதை அனுபவிப்பவன் தானே தேவை. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி. வாழ்த்துக்கள். எல்லாரையும் எங்க விட்டாச்சு. ஒரு ஆளை மட்டும்தான் விட்டது. மற்ற எல்லாரையும் வெற்றி ஒரு பண்ணியாச்சு. இல்ல 2 பேரா இருக்குமா? தர்ஜினி தர்ஜினி அப்படித்தான் போட்டவர். அவருக்கு நேரம் வந்துட்டு தர்ஜினி பத்மினி ஆண்டி அவரும் பண்ணிட்டார். ஓகே. ஆரம்பம் அவர் சொந்தம் தான். அடுத்து செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கா நேரம் 23:05 நிமிடங்கள். வணக்கம் சொல்லியிருக்கா. வணக்கம் வாணி மோகன். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல நலமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நீங்க சன்கிளாஸ் எல்லாம் போடுற நீங்களோ? தற்சமயம் நீண்ட காலமாக அது பாவிப்பது கிடையாது. இல்ல அந்த வெயிலுக்குள்ள போக்கலாம் டைம் போட வேணுமில்லோ, போடுற நீங்களா? ஆரம்பத்திலே குறிப்பிட்டு விட்டேன். நான் இப்பொழுது போட்டிருக்கும் மூக்கு கண்ணாடி தான் தொடர்ச்சியாக பாவிப்பது. இல்ல சரி, ஆனா வெளியில போக்குள்ள போடக்கூடாதுன்னு கொண்டு கேட்கிறேன். அது போட்டா அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. சட்டமும் கிடையாது. இல்ல தெரியும் தானே இப்ப அதை போட்டாலும் உங்களுக்கு வெளியில. அது குளிர்மையாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன கண்ணுக்கு ஏற்ற மாதிரி தானே நான் பாவிக்க வேணும். இப்ப என்ன ஓடி சமைச்சிட்டீங்க? நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்ன செய்தேன் என்றதை உறுதிப்படுத்தி சொல்லுவேன். செய்தேன் இல்ல சமைக்கல என்ன நடந்துட்டு கேட்டேன். நேற்று சமைத்ததும் கிடக்கிறது. இன்று விசேடமாக எனது மகனுக்கு 2 சமையல் செய்துள்ளேன். மிகுதி செய்ய போறேன். அப்ப 2 பேரும் காணாதோ? நேற்று பேர் கண்டுறீங்க, இன்றைக்கு 2ன்றீங்க. அப்ப என்ன செய்யப்படுறீங்க? 4 பேர் ஒரு 6 பேர் வரையும் சாப்பிட. எனக்கு கொஞ்சம் வேற அலுவல்கள். அப்ப ஒரு கிழமைக்குரிய சமைச்சு வைக்கிறீங்க. அது 2 நாட்கள் கழித்த பின்னர் தான் அப்படி செய்து வைக்க வேணும். சரி சரி. மற்றபடி நாய் பூனை எல்லாம் ஊர்ல ஓகே இருக்கணுமாமோ? அவர்கள் காலையில் பால் குடிச்சு போட்டு இருந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்றும் இல்லையா? இப்ப நாய்க்கு மேல அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டி கிடக்குது. எனக்கோ அவர்களுக்கோ? நாய் என்று சொன்ன அவர்களுக்கு ஏற்கனவே ஊசிகள் போட்டு எல்லாம் முடித்து விட்டார்கள். நாய் எனக்கு நாய்க்கவா? வாழ்த்துக்கள். அதுவும் நல்லா தான் இருக்கு கேள்வியால். அவர்கள் நல்லா இருக்கிற அவர்களுக்கு அன்றைக்கு வருத்தம் உண்டோன்னு இந்த ஆளுக்கு வருத்தம் வந்து அந்த ஆளும் யோசிச்சு ஐயோ இது தேவை நாட்டுக்கு. நான் தான் நாட்டுக்கு போய் பார்க்க வேணும். சரி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நவலா சொன்ன வணக்கம். இனிய வணக்கம் வாணிமோகன். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வாழ்த்துக்கள் சொல்லியக்கா. எல்லாரும் வெற்றி கேடயத்தோட போறீங்க பாப்பா உங்களை. 12:26. வணக்கம். நல்லா சொன்னாலே. இனிய காலை உற்சாக வணக்கம். வேலை இல்லையா? இல்ல கொரடையில நிக்கிறீங்களா? போயிட்டு வந்து விட்டேன். அப்ப கொரடை அப்ப ஸ்டார்ட். அது பின்னர் அறிய தருகிறேன். ஓகே ஓகே. வேலைக்கு அப்ப காலையில போனீங்களோ? சரியாக சொன்னீர்கள். அப்ப இதுதான் சமையல். இன்று இனித்தான் சமையல். சைக்கிள்லையா போனீங்க வேலைக்கு?
சிற்றுந்தில் பயணமாகின்றேன். தூரமா பயணம் பக்கத்தில் சைக்கிளானே என்னைய ஓடுறேன்னு சொல்லுவீங்க. 10 கட்டை தூரம் என் தொழிற்சாலை. அப்போ சிற்றுவத்தில் போகிறோன்னா எத்தனை கிலோமீட்டர்? அது சொன்னால் இந்த நிகழ்வில இருந்து நான் தமிழ் இருக்கு தானே கிலோவுக்கு மீட்டருக்கும். அது எனக்கு தமிழ் டக்கண்டு வருவது குறைவு. உங்களோட ஃபேவரட் சாப்பாடுன்னு சொன்னா என்னவா இருக்கும்? உங்களுக்கு மிகவும் பிடித்த சாப்பாடுண்டா? சோறும் அதுக்கான அது சொல்லவும் வந்து இதுல இருந்து நான் விலையிடுவேன். சோறும் ஆமாம் ஆமாம் சைவ உணவுகள் பிடிக்கும். ஆமாம் ராணி, ஆமாம் அதே கவனிக்கல. ஆமாம். ஆமா நன்றி வணக்கம். நன்றி ஆமாம் நன்றி. போட்டதா. கடைசியா நான் நிக்கிறேன். ஓகே, சரி, அடுத்த நன்றி. நெதர்லாந்துல இருந்து குயின் வந்து நிக்கிறா. நன்றி வணக்கம். ஜெயமலர் அவர்களுக்கு வணக்கம். இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். சரி, உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம் எங்க? நீங்க பேர குழந்தையோடைய வீட்லையா? நீங்கள் கூறுவது சரி. பேர குழந்தைய அதான் ஜோவாக்கு வரையில போல. அது செய்து கொண்டுதான் இருந்தேன் இங்கே. சரி சரி. அப்ப அவர்கள் 2 பேரும் விட்டுட்டார்களோ குழப்படி செய்யாம? அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். 2 பேரும் சண்டை பிடிப்பார்களா அல்லது அந்நிய மன்னிப்பார்களோ? சண்டையும் பிடிப்பார்கள். எப்ப அவர்களோட பர்த்டே? சின்னவருக்கு 3ஆம் தேதி வருகிறது. செப்டம்பர். செப்டம்பர். செப்டம்பரே விட்டுருக்கலாம் பேசாம. இல்ல, நான் உண்மையிலேயே செப்டம்பர் சொல்லதான் எடுத்தது. நீங்க சொல்ல சரியான்னு சொன்னீங்களா? வணக்கம் காயா குட்டி. வணக்கம். நன்றி சொல்லுங்க. சட்டை யார் தந்தது? இந்த சட்டை வணக்கம். தெரியலையே பாப்பம் பிள்ளை சட்டைய. தெரியல. அதான் நீ சமர் சட்டைய பாப்போம். ஓ, ராணி மாமி தான் தந்தது. நன்றி மாமி சொல்லுங்க. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. நல்லா இருக்கா இருக்கு. இன்னொருக்கா தெரியல வடிவ. பேப்பரை பார்த்து எழுதி வைங்க. எத்தனை சுருக்கு இருக்கு, எத்தனை சுருக்கு, என்ன கலர், என்ன பட்டன் கடைகளுக்கு வரும். நாங்க சின்னல்ல போடுற பெட்டிகோட் பட்டன். நன்றி வணக்கம். தமிழ் பேசுறான், நல்லா இருக்கு. கூட் ஏமலர் வணக்கங்க, நல்லது. வணக்கம் மாணி மாமி. மாணி நான் தானே தோல்வி, வேற யாரும் இருக்கணுமோ? நீங்க சரி சரி, களத்தில் உதயுங்க. சரி, நேரம் ஆரம்பம். வணக்கம் அவர்களே. இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி மோகன். நீங்க இந்த பர்பிள் சாரி எப்பதான் மாத்த போறீங்க? அது நிரந்தரமாகவே உள்ளது. என்ன யூனிஃபார்மா? ஜோபுக்குரிய நேரம் கிடைக்க முடியாமல் உள்ளது. வில்லை என்று உச்சரிச்சீங்க தானே? மீண்டும் கூறுங்கள். செல்வி நித்யானந்த நமதியா இருக்கோ? வில்லை என்று உச்சரிச்சீங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்ப இல்லையா? இப்ப நான் தான் கான்சன்ட்ரேஷன் இல்ல. இப்ப 1க்கு 2 தடவை இல்லை இல்லை. நிகழ்ச்சியே வராண்டாச்சு. அடுத்த 3ஆம் தரம் யாரும் இருக்கணுமோ? ஜெயமலர் கொடுத்துட்டு ஜேசி எடுத்துட்டு வர. கன நாள் நாங்கள் இதுல பங்கு பெற்றாதபடியா தமிழ்ல டச் இல்லாம போச்சு. வணக்கம் ஜேசி. தெரியல. ஆனா ஜேசி வின் பண்ண நீங்க தானே இல்லையா? நீங்க அப்ப நீங்க நில்லுங்க. ஜெயமலர் ராஜினியா மியூட்ல நிக்கிறா. ஜெயமலர் வணக்கம். வணக்கம் வாணி மோகன் அவர்களே. சரி, மற்ற சின்னவருங்க அவர் தற்சமயம் நித்திரை கொள்கிறார். இவங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம்? சோறு கறி விருப்பமா இல்ல வேற இங்க என்ன சாப்பாடு? மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து அவித்து கொடுப்பேன். அவித்து அடித்து கொடுக்கறதா இல்ல சும்மா கொடுப்பீங்களா? குழச்சி சின்னவருக்கு அடித்துத்தான் கொடுப்பேன். ஓ, இவர் எங்கட இதெல்லாம் சாப்பிடுவார்? மீன் அதெல்லாம் விருப்பமா? இவர் அனைத்தும் சாப்பிடுவார். இந்த கரெக்ட் ஓவனாலும் சேர்ப்பீங்களோ சமையல்ல? அல்லது மாறி மாறி எல்லா மரக்கறிகளும் வரும்.
ஆ ஆ ஆ. கூடுதலா கீரை பருப்பு கொடுக்கணும்னு சொல்லுவார்கள் தானே. அப்போ அது ரெண்டும் கிடையாது. அது ஏன் விருப்பம் இல்லையா அவர்களுக்கு? இங்க இருப்பதைத்தானே நான் செய்ய வேணும். இல்ல கீரை எல்லாம் இருக்குதானே, பக்கெட்டில் கீரை எல்லாம் இருக்குதானே. அது குறைவு கொடுப்பது. அப்ப இப்ப உங்களுக்கு 2 சமையல், உங்களுக்கு வேறையா சமைக்கணும். எங்களுக்கு எனக்கு வீட்டில் சமைத்து விட்டு வருவேன். வீட்டுல சமைச்சிட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கிறார் இவர்கள்? இவர்கள் 35. ஐயோ அங்கால தெரியும் தானே உங்களுக்கு. 35 மணித்தியாலுமா? இல்ல நீங்க தூரம் தானே கேட்டு நீங்க. இல்ல பத்மினியாட்டி ஐயோன்றார் 35 அதான் மணித்தியால மாட்டு கேட்டேன் அவர் ஐயோன்றதுக்கு. அதுதான் 35 மைலோ கிலோமீட்டர். அண்ணா எவ்வளவு நேரம் எடுக்குமான்னு நினைக்கிறீங்க? 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டருக்கு 30 நிமிடங்கள் எடுக்கும். 1 மணித்தியாலும் எடுக்கலாம். டிராபிக்க பொறுத்தது தானே வாணி. நான் அவர்கிட்ட இல்லை பக்கெட்டு போட்டுக்கிறேன். சரி. அப்புறம் இன்றைக்கு இவர்கள் வீட்டோடனா அல்லது வீட்டுக்கு போறீங்களோ? 7 மணிக்கு மீண்டும் வீடு செல்வேன். வீடு செல்ல வேண்டாம். ஓகே. அப்ப இந்த பேரியர் எல்லாம் நீங்க போகல? அது செவ்வாய்க்கிழமை போகின்றேன். நீங்க உங்களோட நாட்டிலையும் பேரியர் 2 வாரங்களா அல்லது ஹொரடே 2 வாரங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? அதை இப்பொழுது தமிழில் சொல்ல கூற முடியாது. சொல்ல மாட்டேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஆனா இந்த ஊர்லாப் என்றது தமிழா அல்லது வேற இல்ல வார்த்தை? இல்ல அது ஜெர்மனிய சொல்லுவாங்க. ஜெர்மன்ல சொல்றேன். எங்கட விடுமுறையா சொல்றது ஊர்லாப்பண்டு. எங்கட இங்க ஜெர்மனிய சொல்லுவாங்க. நான் எங்கட எல்லாரும் ஊர்லாப்புன்னு ஆனா சொல்லுவீங்க. அது சரியாயும் தமிழுக்கு இருக்குது. என்ன ஊர்லாப் ஊர்லா ஊர்லா ஊர்ல ஊர்ல உலா போறது ஊர்ல. நாங்கள் வாணி வக்காஞ்சி என்றும் பிரெஞ்சில வக்கோன்னு சொல்லுவினோம். இங்கிலீஷ்ல வெக்கேஷன். வெக்கேஷன் இங்கிலீஷ் தாக்கும் வெக்கேஷன். இங்கிலீஷ் அநேகமா ஹாலிடேனா நீங்க உச்சரிப்பினும். இங்கிலீஷ்ல ஹாலிடே. ஆங்கிலத்துல வெக்கேஷன் சொல்லுவினேன் தானே. இல்ல சொல்றது ஆனா அநேகமானோர் ஹாலிடே போறேன் அப்படின்னு சொல்லுவேன். வெக்கேஷன் ஹாலிடே. ஆமா ஆமா. ஆனா ஊர்லா அதெல்லாம் நான் உண்மையிலே ஊர்லா படாத தமிழ்நாடு அன்னைக்கு போனேன். சில பேருக்கு தெரியாது. இவ ஆஸ்திரேலியாவில ஊர்லாம் போறவன்னு சொன்னா அவருக்கு டக்குன்னு தெரியாது. இவ்வளவுதான் தெரியும். இல்ல ஊர்லாப்பு என்ன தமிழா வருமே அது. அது அப்படி ஆனா இதுல URLAUP ஊர்லாப் என்றுதான் வருது. அப்ப ஊருலான்ற மாதிரி வருது. ஊர்லா. சரி வாணிமோகன், இப்ப நான் போட்டுக்கிற கண்ணாடி வாணிமோகன் வெயிலுக்கு போனா அங்க பாருங்க அவர் போட்டுக்கிறத பாருங்க கண்ணாடி தெரியுதல்ல நல்லா. கூலிங் கிளாஸா மாறும். இல்ல நல்லா தெரியுதல்ல அவர் போட்டுக்கிறது. தெரியாது. ஒரே இதுல வெயிலுக்கு போன உடனே கருப்பா மாறும். கூலிங் கிளாஸா மாறும். அது இருக்குதானே. கிளாஸ் வேற வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு. நானும் அப்படி வச்சிட்டு இருக்கேன் பாணி. நானும் அப்படி பாவிக்கிறேன். சண்டை மாறும். சரி சரி நவலா சொன்னான் அவர்களுக்கு உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். இப்பொழுது உங்களுக்கு எதுல பயணிக்க கூட விருப்பம்? ட்ரெயினா, காரா அல்லது சைக்கிள்லையா? புகையிரதத்தில் தான் அதிகம் பயணிப்பது பிடிக்கும். அதுல நிறைய விஷயங்கள் பாப்பீங்களோ? அநேகமாக இயற்கையை ரசித்து செல்வேன். ஆனா இப்ப புத்தகமா சிப்பீங்களா அல்லது ரசித்தபடியே போவீங்களா? நேரத்தை பொறுத்ததாக அமையும். இப்ப கூடுதலா அதுக்குள்ள எத்தனை சதவீதமானவர்கள் இந்த மொபைல் பாவிப்பாருன்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலான மக்கள் பாவிப்பார்கள். ஒரு பர்டிகுலர் மட்டும் ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா எங்களை சரியாக சொன்னீர்கள். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் அதை நோண்டி கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. என்ன ஒரு புத்தமதி இல்லை தானே. 1000 வைத்துக் கொள்ளுங்கள். 50 பேர் இருக்கிறத 1000 பண்றீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் 50 பேர் இருக்கணும்டா கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த மொபைல நோண்டி கொண்டு போய் கட்டினேன். 40. அப்படின்னு சொல்றீங்க. 40 கண்டா அது ஒரு ஒத்த வார்த்தையல்லோ. 40 40 ஒத்த வார்த்தை இல்ல.
திரும்பியும் அழகா சொல்ல விடு. 40 என்ன இருக்கலாம். வரந்து வரந்து போச்சு 40 கதைக்கிறதா? பேர் சொல்லியிருக்கலாம். ஆ, ஆ, என்னண்டு 40 பேர் சொல்லி 40 பேர் 40 நீங்க நினைக்கிறேன். 40 பேர் அவ வாணி சொல்ல விடாம எண்ணிக்கையில நீங்க நிக்கிறேன்னு போட்டு நான் சொல்லிருப்பாவானே. என்னண்டு நீங்க 40 சொல்லி மிச்சத்தை பேரண்டு பேரண்டு சொல்லி சொல்லி அதுக்கிடையில இருப்பானுவா? அவுட்டண்டா என்ன ஏதோ ஒண்ணு நல்ல மாத்தல கட்டிக்காரி தானே. வடிவா காய்ச்சிகள் நான் பாருங்க இந்த சமையலுக்கு நின்று கொண்டு அதே பார்த்துகள் ரெண்டாலும் விழதான் உண்மைதான். வாணி ஆனா இன்னும் ஒரு முறை உப்ப மறக்காமல் அது ரெண்டாம் அது தரம் போட்டுறாங்க. அது வாணி இன்னும் ஒரு முறை அதுக்கப்புறம் போவோம். நான் எனக்கு ஆசை இந்த விளையாட்டு சரி. ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க, குயிக்கா practice பண்ணுங்க. குயிக்கா போகணுமா அல்லது நின்று போகணுமா? இனி கேட்டு கேட்டு செய்யலாம். இல்ல நின்று போக விருப்பமா இல்ல குயிக்கா போக விருப்பமான்னு கேட்டேன். இப்ப போட்டி தொடங்கி விட்டுதா? ஓ, பொதுவாக ஆறுதலாக போகலாம். அப்படியாண்டா சரி. அப்படியாண்டா அது சரி. அது சரியான பதில். குயிக்கா போகணுமாண்டா ஓகே. கேட்கறதுல ஒரே ஓட்டம் பண்ணிட்டு இப்ப சமையல்னா உங்களோட நாட்டுல 12:38. இனி இதுக்கு பிறகு சமைச்சு 2 கரை சமைக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அரை மணித்துளிகள் எடுக்கும். ஓ, ஒரு பருப்பும் கீரை மண்டா ஒரு மச்சமா இருந்தா சற்று நேரம் வேண்டும். கூடுதலாக எந்த சமையல் மனம் வச்சு சமைப்பீங்க? மச்சமா அல்ல மரக்கறியா? பொதுவாக மரக்கறிகள் எனக்கு பிடிக்கும். இந்த சோட்டிஸ் எல்லாம் செய்கிற பழக்கம் இருக்குமோ? இன்று பனங்காய் பணியாரம் செய்யலாம் என்று இருக்கிறேன். ஓ, இந்த போத்தல்ல இருக்கிற பானி எடுத்தா சரியாக கூறினீர்கள். ஆனா அது கூட எத்தனை செய்யலாம் நினைக்கிறீங்க அதுக்குள்ள இருக்கிறது? இன்றுதான் அதற்கு ஆயத்தம் செய்கிறேன். இன்னும் நீங்க எதுக்குமே செய்ய இல்ல? நான் நினைக்கிறேன் சற்று காலங்களுக்கு முன் செய்தேன். ஓ, எதுக்குள்ள போட்டுதுன்றது? கோதுமாக்குள்ளையா? பிறகு பத்மினி ஆண்டி அவிச்சதா வறுத்ததாண்டு பரதான் சொல்லி பச்சை மாவுக்குள் 400 அந்த அளவு போட்டு சீனியும் அதற்குள் போட்டு தயாரிக்கலாம். ஓகே. அப்ப ஒரு ஜாம் போத்துற அளவுலானே அந்த பானி இருக்கும் கிட்டத்தட்ட. சற்று பெரியதாக உள்ளது. அப்போ ஒரு 50-100 செய்யலாம்னு சொல்றீங்க. செய்து போட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பீங்களோ? நிலைமைகளை பொறுத்து தான். அவ வீட்டுல எல்லாரும் விருப்பமா அது? நிறைய எல்லோருக்கும் பிடிக்கும். சிலருக்கு வயிற்று பிரச்சனை, வயிற்று கோளாறுன்னு சொல்லுவாரு சாப்பிட்டா. அந்த பிரச்சனை இல்லையா வீட்டை? அப்படி கூறுவது கிடையாது. இந்த நண்டெல்லாம் விருப்பமா? மீண்டும் கூறுங்கள். நண்டு சாப்பிட்றதெல்லாம் விருப்பமோ? எனக்கு நன்றாக விருப்பம். ஆனால் பிள்ளைகளுக்கு அது விருப்பம் குறைவு. சரி, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நீண்ட நேரம் நிக்கோட படிக்க நின்று வந்தாச்சு. பின்னாட்டு தான் கிடக்கு. அதான் ஊற வச்சு பாணி அந்த போத்தில் 750 மில்லி லிட்டர் போத்தில் அதுல நாங்கள் 400 மில்லி லிட்டர் எடுத்து 1.5 சுண்டுமா, சில பேர் சொல்லினோம் 1 சுண்டு அவிச்சமா 1/2 சுண்டு பச்சைமா போடலாமண்டு, சில பேர் சொல்லினோம் 1.5 சுண்டும் பச்சைமா போட்டு செய்யுங்கோண்டு. அதுக்கு 3/4 சுண்டு எந்த இதால மா எடுக்கிறோமோ அதால 3/4 சுண்டு சீனியும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டால் சரியாக இருக்கும். நான் கடந்த 3 நாளுக்கு முதல் செய்து மிகுதி இன்று அந்த போத்தலில் இருக்கிறது முடிக்க போகிறேன். அப்ப கொஞ்சம் செய்து பார்த்தேன், சரியாக வந்தது. ஆனா அடுத்த நாள் கொஞ்சம் கல்லா இருக்குது. அப்ப அதுக்கு என்னென்றால் அந்த பானியை முதல் காய்ச்ச வேணும், காய்ச்சி ஆற விட வேணுமாம். நான் அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் விட்டுட்டு அந்த சூட்டுக்குள்ள போட்டுட்டேன். எங்க மச்சால் தான் அதை கொடுத்து விட்டவா கனடாவில இருந்து. அப்ப அவாவுக்கு அடிச்சு கேட்க அவ சொன்னா, நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு பச்சை மாவை போட்டு செய்யுங்கோ, அது சாஃப்டா வருமண்டவா. ஓ, பச்சை மாவை போட்டு தான் ரெண்டே செய்ய போறேன்னு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இனிதான் 1 மணிக்கு பிறகுதான் நான் பின்னாட்டிலும் செய்யலாம். ஆமா ஆமா. ஆனா இது களி போத்தில் களி.
பின்னாட்டு ஃப்ரிட்ஜுக்கு கிடாக்கு அது என்ன சுடு தண்ணியில ஊற விடுறவா? வாணி நானும் இன்றைக்கு செய்தேன், நான் இப்ப செய்து வச்சிருக்கு. பாருங்க அவர் கேட்கிறார் போய் சுடுதண்ணியில பச்சை தண்ணியா காட்டுங்க. ஊற வைக்கிறேன் சொல்லுங்க. ஓ இல்ல சுடுதண்ணியில கொஞ்சம் சுடுதண்ணி தண்ணி கணக்க ஊத்தக்கூடாது. பச்சை தண்ணியை ஊத்தி போட்டு கொஞ்சம் கரைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணி பதத்தோட நீங்க காய்ச்ச வேணும். 10 நிமிஷம் காய்ச்ச வேணும். அது அப்ப இப்ப நான் நினைக்கிறேன் அது படிவா பிணைஞ்சு கூலா வேற இப்ப இன்னும் காய்ச்சது. இல்ல அது பினஞ்சங்கனி பனாட்டோ காய்ச்ச சரி தேவையில்லை சரி. நினைக்கிறேன் நான். காய்ச்சணுமா? இல்ல காய்ச்ச வேணும் காய்ச்ச வாணி. தேவையில்லை. நான் இன்றைக்கு இல்ல இல்ல செய்தேன்னா நீங்க நான் சொல்றது காய்ச்ச இதை சொல்றீங்க, அவர் நாட்டை கேட்கிறார். பின்னாட்டு தான் வச்சிருக்கிறேன். பெனாட்டை இரவு நெனிய போட்டு பிடிக்க எடுத்து அதை நீங்க சொல்றது காய்ச்சற இல்லையா சீனியை போட்டு அதுக்குள்ள காய்ச்சி வேணும். சீனியை காய்ச்ச போட்டு வேணும். நான் செய்திருக்கிறேன் ஓ இப்ப ஒரு 5 சீனியை போட்டு வருஷங்களுக்கு முதல். காய்ச்சி போட்டு ஒரு நாளும் 2 கலந்து மாவும் போடணும், பச்சை மாவும் போடணும், அவிச்ச மாவு மற்றது ஆ. பால் விடணும். கொஞ்சம் பால் விட்டா தான் அந்த சொப்டா வரும். எந்த என்ன பால்? தேங்காய் பாலோ பசுப்பாலோ பசுப்பாலோ? தேங்காய் பாலோ? என்ன பாலும் விடலாம், தேங்காய் பால் விட்டாலும் நல்லா இருக்கும். மற்றது இந்த பாலும் அந்த விடலாம். பொங்குறதுக்கு என்ன செய்யணும்? அந்த இது போட வேணுமா? பேக்கிங் பவுடர் இல்லை போடணுமா? இல்லை 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 அது போட தேவையில்லை. எள்ளு போடணும். பொங்குறதுக்கு ஒரு நாளும் போடக்கூடாது, அது தானாகவே பொங்கும். அது எள்ளு போடுறீல நாங்களா? சரி எள்ளு சரி. போட்டா இது நல்லா இருக்கும். அள்ளு நாங்க போடுறது அதுக்குள்ள. செய்ததே முக்காவாசி சாப்பிட்டுட்டீங்கன்னா காவாசி எங்களோட பிள்ளைகளுக்கும் பிடிச்சது. காவாசி அது அடுத்த நாள் கொஞ்சம் பல்லு இதாயிட்டு இருந்தாச்சுன்னா அது நான் நல்லா சாப்பிடாது. இருக்கிற சில அரிசிமா போட்டாலும் இன்னும் சொப்டா இருக்கும். அரிசிமா அமெரிக்கமா சேர்ந்து போட்டா இன்னும் சொப்டா இருக்கும். மொறு வண்டி இருக்குமே என்ன அரிசிமா? ஓகே ஓகே. ம். ரெண்டே கடுக்கா செய்து பார்ப்போம் வண்டி இருக்கிறேன். ஆனா சில பேர் சொன்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போடுங்க, அப்ப நல்லா ஊதி வருமாண்டு. பேக்கிங் பவுடர் போட்டா ஊதி வரும். ஆனா கணக்க போட்டா அந்த பிளேவர் அந்த மணக்கும். அந்த மணக்குமா? அது ஒரு வேப்பான்கள் கடையில வந்து பாருங்க. மணக்கு கொஞ்சம் சும்மா கையால நுள்ளி போடலாம் வேணுமெண்டா. சரியல ஓகே செய்து பார்க்க வேணும். ஆனா நான் வாங்கி வெளியே செய்தேன்னா நான் இரவு சும்மா ஊற விட்டுட்டு நான் காய்ச்ச இல்லை, கொஞ்சம் பச்சை மாவும் ஒரு ஒரு அரை பேக்கிக்கு உள்ள பச்சை மாவும் ஒரு கரண்டியும் வராது, கொஞ்சம் அரிச்ச மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சீனியும் போட்டு குழச்சி போட்டு சரியா பொங்கினதோ? காய காட்டுங்க. பொங்கினதோ? அது வருது. இந்த நான் வாணிக்கு படம் அனுப்பி நான் பார்த்தேன். வாணி பார்த்தா அவரை ரெண்டு பாப்பேன். கையால பார்த்தா கையால காட்டினா தெரியுங்க. இல்ல இப்ப பனங்கப்பானி அவ்வளவு பெருசா பொங்கி வாரண்டு இல்ல தானே, அதானே கொஞ்சம் அது ஒரு அரியதனம் மாதிரி கொஞ்சம் பொங்க வெல்ல வேணும். ஓ மை காட். வாணி நானே கோவில்ல தேரில நிறைய பேர் சுத்தவே டேஸ்ட் வாணி அதை நான் பார்த்துட்டு இந்த ஒரு காட்டுறாரு. ஆனா பொங்க இல்ல வர்ற எங்க பாப்போம். இல்ல ஒரு மாதிரி கிடக்கு. பெருசா பொங்கணும் இல்ல, அவ போடுற அளவுக்கு தானே அதுதானே போதுமோ மிச்சம். அதுதான் தெரியும் இப்படி 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 போடுறது இப்படி அதுதான் கேட்கிறேன். வாய்ப்பனுக்கு வேணும் பொங்கல் வேணும், இதுக்கு செல்வி என்ன நித்யானந்தனுக்கு பாசல் பண்ண போறீங்களோ? கையில உண்டே கொடுக்க அது பொங்கணும் இல்ல, அது தானாவே பொங்கும். அது கையில உண்டே கொடுக்க. ஏக்கா நீங்க அது அடுப்பு வந்து குறைச்சு விட வேணுமா இல்லது கூடவா இருக்கணுமா? என்னண்டா அது ஒரு அளவுக்கு விடணும். என்னன்னு சொன்னா அது உள்ளால் வேகாம இருக்கும். ஒரு அதுதானோ குறைச்சு விட கல்லாகுது யோசிச்சேன் நான். இல்ல நான் வேப்பன் முந்தி சுட்டு பார்த்தேன், உள்ளுக்குள்ளே அப்படியே வெள்ள களியா இருந்தது. நடுவில் அது உள்ளுக்குள்ள நெருப்ப நீங்க அப்படியே அது நீங்க அளவா சின்ன அப்படி அப்படி போட்ட இந்த இத போடுறதுல சரியான கஷ்டம் எனக்கு. நல்லா ஆற வைக்கணும். ஆற விட்டுட்டு நாளைக்கு விடியால் வெறும் பிளேண்டியோட சாப்பிடுங்க. உருண்டை போடுறதுல என்ன டெக்னிக் வச்சிருக்கிறீர்கள்? அது ஒன்று பேரு சொண்டு சின்ன வருது. கையால உருட்டி அளவா எடுத்து போடுறது தானே, கையாலாம் போடும். கையால புளிகிறதா? இல்ல கையால உருட்டி போடுற. கையால உருட்டி போடுற. சரி சரியா உள்ள கைக்குள்ள போட்டுட்டு அப்படி எப்படி இப்படி பிடிக்க பிடிக்க பவோடாக்கு போடுற மாதிரி. உருட்டல் வர்றது போடுறது வர்றது. மாவு காய்ச்சினா பிறகு கன நேரம் ஆற வச்சுட்டு தான் மாவு போடணும். மாவு அதுதான் நான் பிள்ளையாத்தான் போட்டேன். நான் அவ்வளவு ஆறாம போட்டேன். நான் முந்த நாள் கடலை வடை சுட்டுனா இங்க வேற
ஓ வாழ்த்துக்கள். ஓ பத்மினி இப்பதான் வளகுறா போலடாங்க. இல்ல இப்ப இல்ல நான் சுடுவேன். இப்ப பத்மினி ஆண்டிட்ட கேட்பான், எண்ணெயில சுட்டீங்களா தண்ணியில சுட்டீங்களா? தானே தண்ணியில நீங்கள் முதல் கேட்டீங்களே அண்ணிலையோ என்ன செய்த நீங்கள் தண்ணியில அப்போது போட்டு எடுத்தேன். பச்சை மிளகா போட்டீங்களா செத்த மிளகா போட்டீங்களா? ரெண்டும் போடுறேன். அரைக்கேக்க செத்தல் மிளகாய் கொஞ்சம் போட்டு செய்தேன் நான். ஆ, சேர்ந்து பச்சை மிளகாயும் வெங்காயம் உள்ளியும் போட்டு நான் வாணி மோகன் ஓ முதல் ஓ அரைக்கேக்கு. நல்லா இருக்கும் அது. பெருஞ்சீரகத்தை நான் ஒருவல் வேலையில பேருந்து மறந்து போனேன். அதை போட்டு சாடியா கடைசி அது 2ஆம் தரம் ஆட்டைக்குள்ள போடுவோம்ட்டு மேலால தான் போட்டேன். நான் கருவேப்பிலை போட்டேன், நான் இஞ்சி போட்டேன், நான் கட்டிக்கார கடலை சரி. வடையா உளுந்து வடையா? கடலை வடை. ஏன்னா கடலை வடை சரியாயே வருது இல்ல. எனக்கு உளுந்து வடை தான் விருப்பம். நல்ல இஞ்சி இல்ல இல்ல, சம்பல் கடலை வடை வேட, பருப்பு வடை வேட, உளுந்து வடை வேற. என்ன உளுந்து வடை தான் கடலை வடை என்ன வாணி? இந்த இதுதான் கடலை கடலை பருப்பு வடை. பருப்புல இல்ல செய்யறது. இல்ல, கொண்ட கடலையிலும் செய்யறது. நான் கொண்டல் கடலையில செய்யல, அது கடலை எப்படி பருப்புல நொறுக்கி செய்யறேன். போட்டோம் செய்யறது சரியா? அவிச்சு வேணா இதாண்டு போட்டு ஊற வச்சு போட்டு அரைச்சி இது மாதிரி தான் செய்யறது. ஆ, சூப்பர், இதை விட அப்ப டேஸ்டா அப்படி இருக்கும் அது. நல்ல டேஸ்ட். அப்படி என்னடா இருக்கு கொண்ட கடலை இருக்கணும் ஒரு கொஞ்சம் பார்ப்போம். செய்து பாருங்க, நல்லா லோபா வந்துடும் இப்ப. நல்லா இருக்கும் அது. சேம் வாணியக்கா அதே அந்த இதழ் போடுறது அதுக்குள்ள அனுமானம் இதழ் போடுறதோ சேம். சேம் தானோ, சேம் ஓ கொஞ்சம் இதை குழைச்சி அரைச்சி ஆனா பருப்பு தான் போட்டீங்கன்னா. கடலை இப்ப கொண்ட பருப்பு கடலை. வேண்டா நாங்க பருப்பை முழுசா போடுவோம். இது ம். கடலையே போடல தானே, அப்ப கொஞ்சம் இதை அரைக்கணும். என்ன மத்தியானம் சாப்பிட்டுட்டு பெண் பார்க்க பின்னி வாணியக்கா எடுத்து நான் விட பெற்றுக் கொள்கிறேன். சமைக்க போறேன் தான். நன்றி வணக்கம் எல்லாரும். அடுத்து சொன்னீங்க எல்லோருக்கும் சமைக்காதவங்க. வாழ்த்துக்களோட நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாணி நானும் விட வர போறேன். ஓகே சரி நன்றி. வாணி அப்போதான் நீங்கள் என்னத்துக்கு ஓடி ஓடி போனீங்கன்னா நான் மாசி ஒன்றரை ராத்திரி ஊற விட்டு மாசி தூள் இருக்கല്ലോ